Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா M1 டீச் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். சரியா? அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா ரெகுலரா நீங்க பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா M1, M2, M3, M4 சொல்லிட்டு 4 பேப்பர் உங்களுக்கு வரும். அந்த 4 பேப்பர்ல நீங்க அரியர் இல்லாம பாத்துட்டீங்க அப்படின்னாவே மேக்சிமம் நீங்க வந்து இன்ஜினியரிங் வந்து நல்லபடியா சேஃபா என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். சரியா? அதனால கண்டிப்பா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. அதே மாதிரி உங்களோட 12th புக்கை நீங்க என்ன பாத்தீங்கன்னா கையிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா 12th புக்ல இருந்து நிறைய நம்ம என்ன பாத்தீங்கன்னா இங்க பேசிக்கான விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல முக்கியமா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அது மேக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 12th இருந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால அதை நீங்க கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரியா? ஓகே, அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட விஷயங்கள் என்னாச்சு பாத்தீங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து காலேஜ் எப்போ சார் ஓபன் பண்ண போறாங்க? ஏன்னா மூவிங் அப் தேர்ட் ரவுண்ட்ல மூவிங் அப் கொடுத்த பசங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி தான் வருது. சரியா? அப்படி இருக்க பட்சத்துல அதாவது நமக்கு வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி, சரியா, செப்டம்பர் 5th, அதாவது வியாழக்கிழமை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நமக்கு காலேஜ் வந்து ஓபன் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதுவே நீங்க அட்டானமஸ் காலேஜா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் அட்டானமஸ் பசங்களுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். அட்டானமஸா இருந்தீங்க அப்படின்னா உங்க யூனிவர்சிட்டி உங்க காலேஜ் வெப்சைட்டுக்குள்ளே நீங்க போனீங்க அப்படின்னா காலேஜ் வெப்சைட்டுக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்டோட சிலபஸ் என்னென்ன, சரியா, அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே காலேஜோட வெப்சைட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால நீங்க அதை வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி அட்டானமஸ் காலேஜா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து காலேஜ் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்து காலேஜ்ல இருந்தே கொடுப்பாங்க. இல்லைன்னா காலேஜோட வெப்சைட்ல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்நேரம் நிறைய காலேஜ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பே ஓபன் பண்ணிட்டாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் தனியா என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா? அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸும் டெலிகிராமும் நம்ம வச்சிருக்கோம். அதுலயே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அட்டானமஸ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அட்டானமஸ் பசங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து காலேஜ் வந்து ஓபன் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஃபாலோ பண்ணிங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது எந்தவித இன்டிமேஷனுமே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா காலேஜில் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண போனப்பே ஏதாவது ஒரு ஸ்டாஃப் நம்பரையோ இல்ல ஆபீஸ் நம்பரையோ நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்கணும். தெளிவா வாங்கிட்டு வரல அப்படின்னா நீங்க வெப்சைட்ல பாருங்க, காலேஜோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும், காலேஜோட நம்பர்ஸ் இருக்கும். காலேஜுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் எப்போ வந்து எங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதை எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து பிரைவேட் காலேஜஸ் தான். சரியா? மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் வந்து யூனிஃபார்மா 5ஆம் தேதி வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஆனா பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. மேக்சிமம் வந்து தேர்ஸ்டே செப்டம்பர் 5 வந்து காலேஜ் வந்து ஓபன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். நிறைய பேருக்கு காலேஜ் வந்து ஓபன் பண்ணி இருப்பாங்க அட்டானமஸ் பசங்களுக்கு எல்லாம். சரியா? நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான் நடக்கும். இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 நாளைக்கு நடக்கும். சரியா? நீங்க அந்த காலேஜோட அட்மாஸ்பியர், அந்த காலேஜுக்குள்ள இருக்க என்ன எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் அது வந்து ரொம்ப உதவும். அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கணும், இது எல்லாமே இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அதனால இண்டக்ஷன் ப்ரோக்ராம நீங்க கலந்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல முடிச்சுட்டு வரவங்க அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு டேட் உள்ள வருது. சரியா? அதனால நல்லபடியா நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்னன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சரியா? நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். நாமளும் உங்களுக்கு அதாவது வீடியோஸ் போடுறதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிருங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.